உங்கள் அனைவரையும் எங்கள் வித்யாலட்சுமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் யூடியூப் சேனல் வழியாக வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். போன வகுப்புல இயல் 1 இனிக்கும் இலக்கணம் என்ற தலைப்பில் தமிழாய் எழுதுவோம் அப்படின்ற ஒரு தலைப்புல பிழையின்றி எழுதுவதற்குண்டான வழிமுறைகள் என்ன அப்படின்றத சில இடங்களில் சில தொடர்களை சுட்டி காட்டி உங்களுக்கு விளக்கம் கொடுத்திருந்தேன். நல்ல தமிழில் எழுதுவது எப்படி அப்படின்றதுக்கு சில விளக்கங்கள் கொடுத்திருந்தேன். தொடர்ந்து இந்த வகுப்புல இன்னும் பிழைகள் நீங்க தமிழாய் எழுதுவதற்குண்டான வழிமுறைகள் என்ன அப்படின்றத இந்த பாடத்தின் வாயிலாக இன்னும் கூடுதலான செய்திகளோட இந்த வகுப்புல உங்களுக்கு சொல்ல இருக்கின்ற. வாங்க பார்ப்போம். என்ன சார், தமிழில் பிழை இல்லாமல் எழுத முடியுமா? ஏன் முடியாது? இலக்கண வரையறை நன்றாக தெரிந்தால் தமிழை பிழையில்லாமல் எழுதலாம். அதற்கு தாங்க இந்த வகுப்பு எளிமைப்படுத்தி தரப்போறேன். பாருங்க என்ன சொல்றாங்க, தமிழில் பிழையில்லாமல் எழுத முடியுமா என்ற ஐயம் எல்லோருக்கும் இருக்கு. முடியும் அப்படின்ற எண்ணத்தோட முயற்சியும் பயிற்சியும் இலக்கண விதிகளையும் அறிந்து கொண்டால் இந்த ஐயத்தை நீங்கள் போக்கிக் கொள்ளலாம். அதான் சொல்றாங்க பாருங்க, மொழியின் இயல்பை உணர்ந்தும் இலக்கண விதிகளை அறிந்தும் கவனத்துடன் எழுதினால் பிழைகளை தவிர்க்க முடியும். கூடவே என்ன தேவை? முயற்சியும் பயிற்சியும் கண்டிப்பாக இருந்தால் தமிழை பிழையில்லாமல் எழுதலாம். சரி சார், அதற்கு என்ன வழிமுறை அதை சொல்லுங்க. சொல்ற பாருங்க. அடுத்தது இந்த மெய்யெழுத்துக்கள் 18 நமக்கு தெரியும் இல்லையா? மெய்யெழுத்துக்கள் 18 தெரியும். அது என்னென்ன அப்படின்றத நம்ம முன்னாடி வகுப்புல கற்று இருக்கிறோம். அதுல மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு 8 எழுத்துக்கள் இருக்கு. என்ன எழுத்துக்கள்? மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்கள் ஒரு 8 எழுத்துக்கள் இருக்கு. அந்த 8 எழுத்துக்களை உச்சரிக்கக்கூடிய பாங்கினை நாம் தெளிவாக உணர்தல் வேண்டும். சரி சார், அந்த எழுத்துக்கள் என்ன, அதை எவ்வாறு உச்சரிப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 8 எழுத்துக்கள் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல கொடுத்திருக்கோம் பாருங்க, ந ந ந. என்னுடைய உச்சரிப்பு பாருங்க, ந ந ந. அப்ப எந்த எழுத்தை எங்கே நாவினால் உச்சரித்தால் சரியான முறையில் உச்சரிக்கலாம் அப்படின்றத இங்க ஒரு விளக்கப்படம் போல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இதை கண்டு கழித்தீர்கள் என்று சொன்னால் இந்த எழுத்துக்களை சரியான முறையில உச்சரிக்கலாம். எப்படி? இந்த நாவை, தகர வரிசை நாவை ந, இந்த டகர வரிசை நாவை நாக்கு கொஞ்சம் உள்ள மடக்கி ந, இந்த ரகர வரிசை நாவை ரெண்டுத்துக்கு இடையில ந அப்படின்னு உச்சரி. என்ன என்ன அப்படின்னு கேட்கும் போது அந்த நா எங்கே அமர்கிறது, எங்கே உட்காருகிறது பாருங்க. அப்ப இந்த எழுத்துக்களை தன்னுடைய நாவிலே எவ்விடத்துல அமர்த்தி உச்சரித்தால் அவற்றினுடைய பொருள் வேறுபாடு நன்கு அறிய முடியுமோ அது போல அறிந்து உச்சரித்தால் பிழை நீங்க எழுதலாம். சரிங்க சார், இந்த 3 எழுத்துக்களும் நமக்கு குழப்பத்தை உண்டாக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், வந்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நான் எழுதுனது சரி, வந்தான் அப்படின்றது எழுதுனது சரி. ஆனா பிழைப்பட எழுதுபவர்கள், உச்சரிப்பு சரியான முறையில கொடுக்க தெரியாதவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்தான் எழுதுவாங்க. இப்ப பாருங்க, பிழை எதுல இருக்கு பாருங்க. 2வது முறை எழுதணும்னே அதுல பிழை இருக்கு. என்ன பிழை? இந்த இடத்துல பாருங்க, ரகர நா வந்திருக்கு. ஏன் சார் வரக்கூடாதா? எப்போதும் ஒண்ணு தெரிஞ்சுங்க, தகரத்துக்கு அடுத்து தகர நா வரிசைக்கு உண்டான எழுத்தாக சொல்லக்கூடிய இந்துதான் வரணும் இல்லையா? இது விதிமுறைகள் இருக்கு. தா வந்தா அதுக்கு இணை எழுத்தாக சொல்லக்கூடிய நா வரணும், ரைட்? அதே போல ரா வந்தா அதனுடைய இணை எழுத்தாக சொல்லக்கூடிய நா வரணும். டா வந்தா அதுக்கு இணை எழுத்தாக சொல்லக்கூடிய நா வரணும். இப்ப இந்த எழுத்துக்கள் வர வேண்டிய இடத்தை நம்ம சரியாக உணர்ந்து கொண்டால் தமிழை பிழையில்லாமல் எழுதலாம். பாருங்க, அதே போலதான் கண்டேன் கண்டேன் சீதையை அப்படின்னு அனுமன் சொல்லுவான். இப்ப நான் எழுதுனது சரியா தவறு? ஏன்னா சரியான முறையில நாவில உச்சரிப்பு கொடுத்திருந்தா சரியான முறையில எழுதிருப்பேன் இல்லையா? கண்டேன், என் நாவு எங்க போயிருக்கு? உள்ள வளைந்து இருக்கு. கண்டேன் கண்டேன். அப்ப டன்னகரம் வந்திருக்கு, வறுமொழியில டன்னகரம் வந்திருக்கு. அப்ப டன்னகரத்துக்கு இணையான எழுத்து எது அப்படின்னு சொன்னா இந்த 3 சுழி நாவுடைய ஒற்று எழுத்து.
அப்ப நம்ம உச்சரிப்பு சரியான விதத்துல கொடுத்தால் மட்டுமே பிழையின்றி எழுத முடியும். பிழையின்றி எழுத முடியும். சரிங்க சார், இந்த 3 எழுத்துக்களை உச்சரிக்கக்கூடிய விதத்தை சொன்னீங்க. இந்த அடிப்படையில் நீங்க உச்சரித்தீர்கள் என்று சொன்னால் இந்த நா வருமா, அந்த நா வருமா, இந்த நா வருமான்றத நம்ம பிழை நீங்க எழுதலாம். சரி, அடுத்தது இது வல்லினரா, இது இடைநர. ர ர எப்படி ர ர ர ர ராமையா அப்படின்னு பாடுபட ர ர ராமையா உச்சரிப்புல பாருங்க ர ர. ஓகே, அப்ப இடையினராவுக்கு கொஞ்சம், வல்லினராவுக்கு கொஞ்சம் அதிகமா ர ர நாக்கு வித்தியாசத்துல இல்லையா. இப்ப இது பாருங்க மரம் மரம். இந்த மரம் போட்டா தாவர இனத்தை உணர்த்தக்கூடியது. அதே நானே மரம் அப்படின்னு எழுதுறேன். இப்ப இது எதை உணர்த்தக்கூடியது சார் அப்படின்னா எழுத்து பிழை இல்லை, ஆனா பொருட்பிழை இருக்கு இல்லையா. இந்த மரம் போட்டா தாவரத்தை உணர்த்தக்கூடியது. இந்த மரம் அப்படின்னு போட்ட இது எதை உணர்த்தக்கூடியது? வீரத்தை உணர்த்தக்கூடியது. மரக்குடியில் பிறந்த தமிழ் பெண்ணுக்கு இல்லையா வீரம் உண்டு அப்படின்றத புறநானூற்று பாடல்ல குறிப்பிடுவார்கள். ரைட். அப்போ எழுத்து உச்சரிக்கக்கூடிய தன்மையில நாம் சரியாக உச்சரித்தால் இது போன்ற பிழைகள் வாராமல் எழுதலாம். ஓகே, அடுத்தது பாருங்க ல ல ழ ல ல ழ. இந்த எழுத்துக்களையும் தன்னுடைய நாவிலே எங்கே வைத்து உச்சரித்தால் சரியான முறையில் உச்சரிக்க முடியுமோ அந்த அடிப்படையில் அந்த எழுத்துக்களை உச்சரித்தால் நமக்கு பிழையே ஏற்படாது. போன வகுப்புல நம்ம ஒண்ணு பார்த்தோம், மழை மழை இல்லையா. மழை பொழிந்தது இல்லையா. மழை பொழிந்ததா ஆர் மழை பொழிந்ததா? அப்போ மழைக்கு மலைன்னு சொன்னா மலைன்னு சொல்லும் பொழுது இந்த லா போட்டுதான் எழுத தோணும். அப்ப மழைன்னு சொல்லி பாருங்க, அப்ப இந்த ழாவுடைய எழுத்து எழுத தோணும். அப்ப தன்னுடைய நாவிலே சரியான முறையில உச்சரிக்காத பட்சத்துலதான் மழையா மலையா அப்படின்றது. அதே போல வாழைப்பழமா வாழைப்பழமா என்ற வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது இல்லையா. இது பெரும்பான்மையா தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு இந்த உச்சரிப்பு தன்மையில கொஞ்சம் மாறுபடும். பிற மொழி பேசக்கூடிய மக்களுக்கு இந்த உச்சரிப்பு தன்மை மாறுபடும். அவர்கள் தன்னுடைய நாவினாலே இந்த பயிற்சிகளை மேற்கொண்டால் இவை அனைத்தும் சரி செய்துவிடும். உதாரணத்துக்கு ஓடுரு நரியில ஒரு நரிக்குள்ள நரிக்குள்ள நரி முதுகுல ஒரு பிடி நரைமுடி. காலையில இந்த நா பயிற்சி எடுத்து பாருங்க. ஓடுரு நரியில ஒரு நரிக்குள்ள நரிக்குள்ள நரி முதுகுல ஒரு பிடி நரைமுடி. ஓடுரு நரியில ஒரு நரிக்குள்ள நரிக்குள்ள நரி முதுகுல ஒரு பிடி நரைமுடி சொல்லி பாருங்க. அதே போல ஓடுறல் ஆரி உருளுது பொருளுது, ஓடுறல் ஆரி உருளுது பொருளுது, ஓடுறல் ஆரி உருளுது பொருளுது. இப்படி வேகமா உச்சரிக்கும் போது இந்த நா எங்கெந்த இடத்துல திரும்பி எப்படி உச்சரிக்கணுமோ அது பிரகாரம் உச்சரிக்கும். வாழைப்பழ தோலை வழுக்கி வாலிபருடைய உயிர் ஊசல் சொல்லி பாருங்க. வாழைப்பழ தோலை வழுக்கி வாலிபர் உயிர் ஊசல். அப்ப வாழை வாழைப்பழம் அப்படின்னு அந்த ழா உடைய உச்சரிப்பு நாவிலே வர பிழையின்றி உங்களால எழுத முடியும். ஓகே, ஆக இந்த மெய்யெழுத்துக்கள்ல மயங்கொலி எழுத்துக்களாக சொல்லக்கூடிய இந்த 8 எழுத்துக்களும் நாம் தெளிவாக உச்சரித்தோமானால் தமிழை நல்ல தமிழாக நாம் எழுத முடியும். ஓகே, அதே நேரத்துல சில எழுத்துக்களுடைய வடிவமைப்பு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மேல் விலங்கு எழுத்துன்னா என்ன, கீழ் விலங்கு எழுத்துன்னா என்ன, கொம்புகை எழுத்துன்னா என்ன, துணைக்கால் எழுத்துன்னா என்ன, இதுவும் நம்மளுக்கு தெரியணும். மேல் விலங்குனா என்ன சார்? இப்ப உதாரணத்துக்கு வீடுன்னு எழுதுற, இது என்ன எழுத்து? பா. இப்ப நான் மேல் விலங்கா இப்ப இத சுழிச்சிருக்கேன். அப்ப இந்த சுழிச்ச இந்த பகுதிக்கு பேர் தான் மேல் விலங்கு எழுத்துன்னு பேர். அப்ப வா என்பது வீணு மாறி இருக்கு இல்லையா. வா என்பது வீணு மாறி இருக்கு. ஓகே, அதே போல பாருங்க கா, இத நானே மேல சுழிக்கிறேன். அப்ப இது மேல் விலங்கு கீ அப்படின்ற எழுத்தினுடைய ஓசை வருது. அதே போல கீழ் விலங்குனா என்ன சார்? கீழ் விலங்குனா என்ன சார்? கீழே சுழிப்பது. ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னது? பூ. இதையே நான் கீழே இப்படி சுழிச்சு காமிச்சா இதுக்கு பேரு கீழ் விலங்கு. என்னது? கீழ் விலங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்ப பூ பூ என்ற எழுத்தினுடைய தன்மையில உச்சரிப்பு மாறுது. அப்ப மேல் விலங்குனா என்ன, கீழ் விலங்குனா என்ன அப்படின்றத வித்தியாசம் தெரியணும். அதே நேரத்துல கொம்புகள்,
கொம்புகள் எடுத்துக்கள்னா என்ன சார்? இல்ல ஒத்த சுழி கொம்பா, ரெட்ட சுழி கொம்பா? இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொம்புலயே பாருங்க, இது ஒரு சுழி கொம்பு இல்லையா? அப்ப இது குறிலா உச்சரிக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கொடு, என்னது கொடு, ஒரு சுழி கொம்பு போட்டிருக்கேன், அப்ப குறைந்த ஓசையில சொல்லணும் கொடு. அதே நான் இரட்டை சுழி கொம்பு போடுறேன், அப்ப இத நெடிலா உச்சரிப்பு கொடுத்தா கோடு, என்னன்னு சொல்லணும் கோடு. அப்ப ஒரு சுழி கொம்ப எப்படி உச்சரிக்கணும்? குறியில உச்சரிக்கணும். ரெட்ட சுழி கொம்பா இருந்தா நெடில்ல உச்சரிக்கணும், கோடுன்னு உச்சரிக்கணும். இப்படி இந்த எழுத்துக்களுடைய வடிவம் நமக்கு தெரியணும். அதே போல துணைக்கால் எழுத்துனா என்ன சார்? நான் போன வகுப்புல சொன்னேன், கலையரசன் அப்படின்றதுக்கு நம்ம எழுதும் போது என்ன பண்றோம்? காளை அரசன் போடுறோம் இல்லையா? அப்ப இதுதான் துணைக்கால் எழுத்து. என்ன எழுத்து? துணைக்கால் எழுத்து. அப்ப கலையரசன் என்று வரவேண்டிய பெயர் சொல் காளை அரசன். அப்ப காலையில அரசன், அப்ப மாலையில அமைச்சரா அப்படின்ற ஒரு வினாவை எழுப்புகின்றது அல்லவா? காரணம் துணைக்கால் இட்டதனால பொருள் குழப்பம், துணைக்கால் இட்டதனால ஏற்பட்ட பொருள் குழப்பம். அதனால் துணைக்கால் எடுத்து எங்க போடணும்? இப்ப போடாத போது குறியில் ஆயிடுச்சு, குறியில் போது பொருள் நன்றாக தருது, கலையரசன் அப்படின்னு பொருள் தந்தது. இப்ப துணைக்கால் எடுத்து போட்டதுனால குறியில் நெடிலா மாறி போச்சு, எனக்கு பொருள் என்ன தருது? காளை அரசன் அப்படின்னு பொருள் தருது. அப்ப காலையில அரசன் என்று சொன்னால் மாலையில் அவர் அமைச்சரோ அப்படின்ற ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகிறது. அப்ப இது போன்ற மேல் விலங்கு, கீழ் விலங்கு, துணைக்கால், கொம்பு எழுத்து இதையெல்லாம் சரியான முறையில அறிந்து இருந்தால் மட்டுமே தமிழை பிழையில்லாமல் எழுத முடியும். அப்ப இதுக்கு தேவையான பயிற்சி என்னன்னா, இப்ப நான் சொன்ன பயிற்சிகள் எல்லாம் கொஞ்சம் நம்ம உச்சரிப்பு கொடுத்து படிச்சோமானா நிச்சயமாக அனைவராலும் தமிழை பிழையில்லாமல் எழுதலாம். ரைட். அடுத்தது, சொல்லில் எழுத்து பிழை இல்லாதிருக்கலாம், ஆனால் பொருட்பிழை ஏற்பட வாய்ப்புண்டு. எழுத்துப்பிழை ஏற்படாமல் இருக்கலாம், ஆனால் பொருட்பிழை ஏற்பட வாய்ப்புண்டு. பாருங்க, இப்ப இந்த இடத்துல எனக்கு எழுத்துப்பிழை இல்லை. எந்த எக்ஸாம்பிள்ல? முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம், முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம். என்ன சார் வேறுபாடு? முடிந்தால் தரலாம் அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்ன? என்றால் தரலாம். ஐயா, உங்களுக்கு மனம் இருந்தால் இந்த அமைப்பிற்கு நீங்கள் எவ்வளவு உதவித்தொகை வேண்டுமென்றாலும் உங்களால் இயன்றவரை தரலாம். அதுதான் முடிந்தால். இயன்றால், கொடுக்க மனம் இருந்தால் இல்லையா, செய்ய வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் உங்களால தர முடியும். அப்போ இந்து என்ற எழுத்து வந்ததுனால இதுக்கு என்ன பொருள் மாறி போச்சு? இயன்றால் தரலாம், இயன்றால் தரலாம் அப்படின்னு பொருள் தருது. சரி, அப்ப இந்த இடத்துல பொருட்பிழை. அதே இந்த இடத்துல பாருங்க, முடித்தால் தரலாம் அப்படின்னு எழுதுனா என்ன சார் அப்படின்னா, இந்த வேலையை நீ செய்து முடித்தால் நான் தருவேன், அல்லது இந்த வேலையை நீ செய்து முடித்தால் நான் தரலாம் உனக்கு இந்த எழுதுகோலை அப்படின்னு சொல்லுகின்ற விதத்துல, அப்ப முடித்தால் தரலாம் அப்படின்னா செய்து முடித்தால் இல்லையா, செய்து முடித்தால் இதை நான் உனக்கு தருவேன். இல்ல குழந்தைங்க இப்ப பப்ளிக் எக்ஸாம் எழுதிருக்காங்க இல்லையா, அப்ப பெற்றோர் சொல்லி இருப்பாங்க 12ஆம் வகுப்புலயும் 10ஆம் வகுப்புலயும் நீங்கெல்லாம் நல்ல மதிப்பெண்ணு பெறுங்க, கண்டிப்பா நீங்க கேட்கிற உங்களுக்கு உண்டான பொருளை நான் கண்டிப்பா வாங்கி தரேன், அத முதல்ல முடிங்க, முடிச்ச பிறகு கண்டிப்பா நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப முடித்தால் தருவேன், முடித்தால் தரலாம் அப்படின்ற சொல்லு பொருள் இங்க அமைகிறது. அப்ப இந்த இடத்துல இந்து வந்ததுனால இயன்றால் தரலாம் என்ற பொருளும், இந்த இடத்துல முடித்தால் தரலாம் அப்படின்னு சொன்னா இந்த வேலையை செய்து முடித்தால் தரலாம் அப்படின்ற பொருள் வேறுபாடு ஏற்படுகிறது. ஆனா எழுத்து பிழை கிடையாது, பொருள் வேறுபாடு. அப்ப இந்த பொருள் வேறுபாடு நமக்கு நிறைய தெரியணும் இல்லையா. அதாவது சொல்லுவாங்க, நீ திக்குவாய் ஆவாய், நீ திக்குவாய் ஆவாய். எப்பொழுது? எப்போது? பாருங்க, அழகா பிரிக்கிறோம் பாருங்க. நீ திக்குவாய் ஆவாய் எப்போ? தமிழ்ல ஒரு சொல்லுக்கு பல பொருள் தெரியாத போது நீ திக்குவாய் ஆவாய். மாறாக தமிழில் ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் தெரிந்திருந்தால் நீதிக்கு வாயாவாய். என்னாவாய்? நீதிக்கு வாயாவாய். நீதி என்று சொல்லக்கூடிய
உரையை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு சான்றோனாக, ஒரு உயர்ந்தோனாக நீ விளங்குவாய். அப்ப இது போல நீதிக்கு வாயாக விளங்குவதற்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சொல்லினுடைய பொருள் வேறுபாடை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப பல சொற்களுக்கு பொருள் தெரியணும், தெரிந்தால் மட்டும் இந்த பிழைகள் எல்லாம் நாம் நீக்க முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் பாருங்க. கறி தின்றான். இங்க பாருங்க, கறி தின்றான். கறி கறி. இப்ப இதுல என்ன வித்தியாசம்? எழுத்து பிழை இல்ல, ஆனா பொருட்பிழை உண்டு. அப்ப வல்லினரி போட்டா இந்த கறிக்கு என்ன சார் பொருள் அப்படின்னா, காய்கறிகளை உண்டான். எது? காய்கறிகளை உண்டான். நீங்க நினைக்கிறாப்புல கறின்னு சொல்லக்கூடிய மாமிசத்தையும் உணர்த்தக்கூடியது, இறைச்சியும் உணர்த்தக்கூடியது இல்லையா? காய்கறிகளை தின்றான் அப்படின்ற பொருள் தருது இல்லையா? காய்கறி, காயும் கறியும் இல்ல. அதே இந்த கறின்னு போடும் பொழுது இடைநறி போட்டா என்ன பொருள் தருது? அதாவது எரிந்த கரித்துண்டை இல்லையா? எரிந்த கரித்துண்டை தின்றான் அப்படின்ற ஒரு பொருள் தருது. அல்லது கருகி போன ஒரு பொருளை தின்றான் இல்லையா? சில பொருள்கள்லாம் அளவுக்கு அதிகமா சூடுபடுத்திட்டோம்னா என்ன ஆயிடும்? அப்படியே கருகளா மாறிடும் இல்லையா? கரிந்து போயிடும். அதை தின்றான் என்ற பொருள் தருது. அப்ப இந்த கறி போட்டா கருகி போறது, இந்த கறி போட்டா காய்கறிகளை தின்வது அல்லது இறைச்சியை தின்றான் அப்படின்னு பொருள் தருது. அப்ப இந்த இடத்துல எழுத்துப்பிழை வேறுபாடு இல்ல, பொருட்பிழை வேறுபாடு இருக்கு. பொருட்பிழையில பிழை ஏற்பட வாய்ப்பு உண்டு. அப்ப எழுத்து பிழை இல்லை, இதுல என்ன பிழை இருக்கு? பொருட்பிழை தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் நன்கு உணர்ந்து கற்றோமானால், இது போல, இது உதாரணத்துக்கு தான், இது போல இன்னும் பல சொற்களை நம்ம கற்று உணர்ந்தோமானால் பிழை ஏற்படாது. ரைட்? அடுத்தது எழுதும் போது இது ஒரு முக்கியமான வினா. உங்களுடைய பாடப்புத்தகத்துல இது ஒரு 2 மதிப்பெண் வினாவாக கொடுக்கிறாங்க. என்ன அந்த வினா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழுதும் போது ஏற்படும் பிழைகள் வகைகள் எத்தனை? எழுதும் போது ஏற்படக்கூடிய பிழைகளின் வகைகள் எத்தனை, அவையாவை அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது அதுக்கு உண்டான விடை என்ன சார்? என்னென்ன பிழைகள் ஏற்படுது எழுதும் போது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று எழுத்து பிழை. ஆமா சார், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தாவுல எனக்கு அது போல எழுத்து பிழை வருது சார் இல்லையா? அப்ப எழுத்து பிழை வராமல் இருக்கிறதுக்கு அந்த மயங்கொழி எழுத்துக்களை நம்ம என்ன பண்ணணும்? சரியான முறையில உச்சரிப்பு கொடுக்கணும். ரைட். ரெண்டாவது சொற்பொருள் பிழை. சொல்லினுடைய பொருள் பிழை தெரியல. சொல்லினுடைய பொருள் பிழை தெரிந்திருந்தால் இதுவா அதுவான்றத நம்மளால கண்டறிய முடியும். இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? கறி தின்றான், கறி தின்றான். வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம், அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இது போல சொல் பொருள், அதாவது சொல்லும் பொருளும் சொல்லினுடைய பொருளை அறிந்து எழுதினோமானால் பிழை நீங்கலாம். அப்ப இது ஏற்படக்கூடிய பிழை சொற்பொருள் பிழை. மூன்றாவது ஒரு பிழை சொற்றொடர் பிழை. அப்படின்னா என்ன சார்? சொற்றொடர் பிழைன்னா என்ன? சொற்றொடருக்கு இன்னொரு பெயர் என்ன? வாக்கியம் இல்லையா? அந்த வாக்கியத்துல ஏற்படக்கூடிய பிழை. ஃபார் எக்ஸாம்பிள், நீயும் நானும் வந்தேன், நீயும் நானும் வந்தேன். இது என்ன? சொற்றொடர்ல பிழை, வாக்கியத்தினுடைய பிழை. என்ன சார் இது? நீயும் நானும் அப்படின்னு சொல்லும் போது வந்தேன் என்பது எவ்விடத்திற்குரியது? தன்மைக்குரிய இடமா மாறி போச்சு இல்லையா? தன்மைக்குரிய இடமா மாறி போச்சு. ரெண்டாவது, நீயும் நானும் சொல்லும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட. அப்ப வந்தோம் எதுல? தன்மை பன்மையில வரணும். ஆனா இங்க என்ன வந்திருக்கு? தன்மை ஒருமையில வந்திருக்கு. அப்ப இதை என்ன பண்ணணும்? தன்மை பன்மையா மாத்தணும்னா நான் என்ன எழுதணும்? நீயும் நானும் வந்தோம். அப்போ ஆம் ஓம் இப்படின்னு முடிஞ்சா அது தன்மை பன்மை வினைமுற்றை உணர்த்தக்கூடியது. வந்தேன் சொன்னா தன்மை ஒருமை வினைமுற்றை உணர்த்தக்கூடியது. ஒருத்தர் இருந்தால் கரெக்ட், நான் வந்தேன் சரி இல்லையா? ஒன்றுக்கு மேற்பட்டவரா நீயும் நானும் சொல்லும் பொழுது முன்னிலையிடா, அதே நேரத்தில் தன்மை, இது ரெண்டும் சேர்த்து சொல்லும் பொழுது விகுதி என்ன வரணும்? எனக்கு தன்மை பன்மையில வரணும். அப்ப நீயும் நானும் வந்தோம் அப்படின்னு சொல்லும் போது அது தன்மை பன்மை வினைமுற்றா போகிறது. இந்த அடிப்படையில இப்ப கொடுத்த தொடர் பாத்தீங்கன்னா பிழை இருக்கு இல்லையா? பிழை இருக்கு. கோவலன் மதுரைக்கு சென்றது. கோவலன் மதுரைக்கு சென்றது, இது சரியா? கோவலன் மதுரைக்கு சென்றது சரியா? பாருங்க, கோவலன் என்றது இல்லையா பெயர் சொல். ரைட். அதே நேரத்தில்
கோவலன் என்று சொல்லக்கூடிய அவன் மதுரைக்கு சென்றது. சென்றதுன்னு சொல்லும்போது இது கோவலன் சொல்லும்போது உயர்தனைக்குரிய பெயர், சென்றதுன்னு சொல்லும்போது அக்ரணைக்குரிய பெயர். அப்ப திணை வேறுபாடு இதுல இருக்கு, சொற்றொடர் பிழையில திணை வேறுபாடு இருக்கு. அப்ப தொடக்கத்துல உயர்தனையா இருந்தா வாக்கியத்தினுடைய முடிவில் என்ன இருக்கணும்? உயர்தனையா இருக்கணும் இல்லையா? தொடக்கத்துல அக்ரணியா இருந்தா வாக்கியத்தினுடைய முடிவுலையும் அக்ரணியா இருக்கணும். ஆனா இங்க தொடக்கத்துல உயர்தனை இருக்கு, வாக்கியத்தினுடைய முடிவுல அக்ரணியா இருக்கு. இப்ப நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, தொடக்கத்தினுடைய உயர்தனை கேட்டார் போல வாக்கியத்தின் முடிவத்தில் இருக்கக்கூடிய அக்ரணியை நான் என்ன மாத்தணும்? உயர்தனையா மாத்தணும். அப்ப சென்றது என்ற சொல்லி எடுத்துட்டு சென்றான் என்னன்னு எழுதணும்? சென்றான் அப்படின்னு எழுதணும். அப்ப கோவலன் மதுரைக்கு சென்றான் அப்படின்னு எழுதும் போது இந்த தொடர்ல பிழை இல்லை. ஆனா முன்னாடி எழுதுனதுல பிழை. இந்த பிழைத்தான் சொற்றொடர் பிழை அப்படின்னு சொல்றோம். இதுவும் பெரும்பான்மையா எழுதக்கூடிய மக்கள் இடத்துல இது போன்ற பிழைகள் ஏற்படுகின்றன. இந்த பிழைகள் எல்லாம் களையணும். சரி சார், அடுத்தது 4வது வகை என்ன? பொதுவான பிழைகள். பொதுவான பிழைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னென்ன சார்? இந்த ஒற்றை எழுத்து போடக்கூடிய இடத்துல போடாமல் விடுவது இல்லையா? போட்டி எழுதுவதனால என்ன, போடாம எழுதுவதனால என்ன? போட்டி எழுதுவதனால என்ன, போடாம எழுதுவதனால என்ன பொருள் மயக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பாலை பாடினான் அப்படின்னு ஒரு சொல்லு தொடர் எடுக்கிற. பாலை பாடினான். இப்ப இந்த ரெண்டு சொல்லுக்கு இடையில ஒரு ஒற்றை எழுத்து இப்ப என்ற ஒற்றை எழுத்து நான் போடாம எழுதியிருக்கிறேன். அதையே நான் இன்னொரு தொடர் எழுதுறேன், அதே போல ஒற்றை எழுத்து போட்டு எழுதுறேன். பாலை பாடினான் அப்படின்னு எழுதுறேன். சார் ரெண்டுமே ஒண்ணு தானே சார்? ரெண்டுத்துக்கும் பொருள் ஒண்ணு தானே? இல்லை இல்லை சார், ஒரே ஒரு இப்பு போடாதனால பொருள் வேறுபாடா? ஆமா. எப்படி? இந்த பாலை பாடினான் 1வது தொடர்ல பாலை பாடினான் அப்படின்னு சொன்னா ஐவகை நிலங்கள் இருக்கு இல்லையா? ஐவகை திணைகள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அந்த திணையை பற்றி பாடினான் அப்படின்னு பொருள் தருது. பாலை திணையை பற்றி பாடினான் அப்படின்னு பொருள் தருது. ஆனா கீழே கொடுத்திருக்கிற பாலை பாடினான் அப்படின்ற ஒற்றை எடுத்து போட்டதுனால என்ன பொருள் சார் அப்படின்னா, இப்ப பாருங்க, பெயர் சொல்லா நான் பால் எடுக்கிறேன், அது கூட ஐயன்ன வேற்றுமை உருவு சேர்க்கிறேன். சேர்த்ததுனால பால் கூட்டல் ஐ, பாலை வேறுபட்டு வந்திருக்கு. எனவே வேற்றுமை. என்ன வேற்றுமைன்னு கேட்டா ஐயன்ன வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வந்திருக்கு. அப்ப 2ஆம் வேற்றுமை. இந்த 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வரும்போது பக்கத்துல வல்லினம் வந்தால் அதனுடைய ஒற்று மிகுந்தா, அப்ப இது எந்த பொருளை தருதுன்னா, குடிக்கக்கூடிய பாலை பற்றி பாடினேன், குடிக்கக்கூடிய மாட்டு பாலினை பற்றி பாடினேன். மாட்டுப்பால், ஆட்டுப்பால் இல்ல, அண்ணாமலை படத்துல பாடுவார் இல்ல ரஜினி, வந்தேண்டா பால்காரே பசு மாட்டை பத்தி பாட போறேன் இல்ல, அந்த பாலினை, மாட்டு பாலினை பத்தி, ஆட்டு பாலினை பத்தி பாடினேன், குடிக்கிற பாலினை பற்றி பாடினேன் அப்படின்னு பொருள் தருது. அப்ப ஒற்றெழுத்து போட்டதனால ஒரு பொருள், போடாதனால ஒரு பொருள். இது எல்லாம் பொதுவான பிழைகள்ல அடங்கக்கூடியது. அப்ப இது எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு இல்லையா? எழுதும் போது ஏற்படக்கூடிய பிழைகளுடைய வகைகள் எத்தனைன்னு கேட்டா 4. 1 எழுத்து பிழை, 2 சொற்றொடர் பிழை, 3 சொல் பொருட்பிழை, 4 பொதுவான பிழைகள். என்ன பிழைகள்? பொதுவான பிழைகள். இவற்றையெல்லாம் நன்கு களைந்து அறிந்தோமானால் தமிழை மிக சிறந்த தமிழாக நம்மளால் எழுத முடியும் என்று இந்த பாடத்தின் வாயிலாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். ஓகே, இத பத்தி செய்திகளைத்தான் இன்னும் இலக்கண விதிகளுடைய அடிப்படையில தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்புல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழாசிரியர். நன்றி, வணக்கம்.